ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பேங்கிங் பாய். ஸோ இப்போது இன்றைக்கான டிஏ எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலையுமே வந்து ரேஷியோ வச்சு தான் டிஏ மூவ் பண்ணியிருந்திருப்போம். அதனால் அது பேசிக், ரொம்பவே பேசிக். ஸோ இப்போது இதில் ரேஷியோவிலேருந்து பெர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டிஏயாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ எப்படி இது ஆக்ட் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஸோ இப்போ வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க, 5 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடின்னு 5 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த இதில் பார்த்தோம்னா 2 மூவி ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு. அந்த 5 சிட்டிலையும் ரோஹி அண்ட் பக்லைத்துன்னு சொல்லிட்டு 2 மூவி ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு. ஸோ இதில் இந்த டேட்டா படி இந்த டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஹூ டிட் நாட் வாட்ச் எனி மூவிஸ். இப்போ இந்த 5 சிட்டிலையுமே மூவியை வாட்ச் பண்ணாதவங்களோட பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மூவியை வாட்ச் பண்ணியிருந்திருப்பாங்களே அவங்களோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஹூ வாட்ச் த மூவி பக்லைத் அண்ட் ரோஹித், இந்த மூவியை வாட்ச் பண்ணியிருந்திருப்பாங்களேந்தா. ஸோ இப்போ இவங்களோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5 சிட்டிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நல்லா இதுலேருந்து ஆப்வியஸாக என்ன தெரியும், ஒவ்வொரு சிட்டிக்கும் ரேஷியோ வந்து டிஃபர் ஆகும். எல்லா ரேஷியோமும் சேம் கிடையாது. அதே மாதிரி இது வந்து 20%, 10%, ஸோ வேரியஸ் ஆகும், நம்பர்ஸ் வேரியஸ் ஆகும். அது ஆப்வியஸ்லி தெரியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இது கொடுத்துட்டாங்க. அடுத்து இங்கே கடைசியில் கொடுத்துருக்க நோட் பாருங்கள், கன்சிடரிங் ஆல் சிட்டிஸ் ஹேஸ் த சேம் பாப்புலேஷன். அப்போது ஒவ்வொரு சிட்டிலையும் 4000 பேர் தான் இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ எப்படி இந்த டேபிளை உடைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே 100% அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் போவோம். கரெக்டாக 100% அப்படின்ட்டு. இப்போ 20% அந்த சிட்டி இருக்குது, 20% வந்து மூவி வாட்ச் பண்ணல. அப்போ ரிமைனிங் 80% தானே மூவி வாட்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. கரெக்டாக அந்த 80% ஆஃப் த பீப்புள் 9:7 இந்த ரேஷியோக்குள்ளே தான் இருப்பாங்க. அதுதானே கான்செப்ட் புரியுதா? அப்போது 20% மூவி வாட்ச் பண்ணல, 80% மூவி வாட்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த 80% தான் இந்த 9:7 அந்த ரேஷியோக்குள்ளே பிரிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது 9:7 என்ன அர்த்தம்? 9 + 7 16. இந்த 16 பார்ட் தான் 80%. அப்போ 1 பார்ட் என்னது? 5%. அப்போ 9 பார்ட் எவ்வளோ? 45%. அண்டு 7 பார்ட் எவ்வளோ? 35%. ஓகேவா? அதாவது ரேஷியோவை பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி நான் சம்மை சால்வ் பண்ண போகிறேன். இப்போ டோட்டலாக பாருங்களேன், மூவி வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணுறவங்க ரெண்டுமே பர்சன்டேஜில் வந்துருச்சு. இப்போது எனக்கு ஒரு சிட்டி ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ தான் பார்த்தோம் 4000 பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ 4000 பேருன்றது என்னது? எனக்கு 100%. கரெக்டாக? லாஜிக்கலி அதுதான். ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போ 100% 4000னா 1% எவ்வளோ? 2 0 அடித்து கொடுத்துருங்க, அவ்வளோதான். 1% எவ்வளோ? 40. 1% 40னா 20% எவ்வளோ? அடுத்து 45% எவ்வளோ? 35% எவ்வளோ? கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சிட முடியாதா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 20% வாட்ச் பண்ணல. அப்போ மிச்சம் இருக்கிற 80% வாட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 80% தான் ரேஷியோவாக இருக்குது. அந்த ரேஷியோ தான் எப்படி டெவலப் ஆகிருக்குன்னா 45%. அடுத்து அதாவது 80% வந்து ரேஷியோவாக இருக்குது. அந்த ரேஷியோ எப்படி டெவலப் பண்ணுறோம்னா பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறோம். 45%, 35%ன்னு சொல்லிட்டு. அப்போ ஓவரால் எல்லாமே பர்சன்டேஜில் மாறிடுச்சு. அப்போ எனக்கு டோட்டல் சிட்டி பார்த்தோம்னா 4000 பீப்புள் இருக்காங்க. அப்போது 100% தான் 4000னா அப்போ 1% என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு 40 அப்படின்ற நம்பர் வரும். 1% 40னா 20% என்னது? 20 × 40 தானே? அப்போ 800. இங்கே நியூமெரிக்கல் வேல்யூ வந்துருச்சா? சூப்பர். அதே மாதிரி 45% என்ன? 45%னா 45 × 40 தானே? 40%, 45, அதாவது 45 × 40. அப்போனா 45 × 40. இதுதான் கான்செப்ட். ஓகேவா? அப்போனா என்ன வரும்னா 1800 வரும். அதே மாதிரி 35%னா 1400. அப்போது மூவியை வாட்ச் பண்ணுறவங்க 3200, வாட்ச் பண்ணாதவங்க 800. அப்போ டோட்டலாக 4000 டேலி ஆயிடுச்சா? ஸோ இதே மாதிரி தான் ABCDE வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இப்போ கண்டுபிடிச்ச டேட்டாவை காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் பாருங்கள். ஸோ இதே கான்செப்டில் தான் கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா மூவி வாட்ச் பண்ணுறவங்க மட்டும் இந்த இடத்துல வாட்ச் பண்ணுறவங்க மட்டும் எடுத்திருக்கோம். வாட்ச் பண்ணாதவங்க தான் நம்ம 4000லேருந்து கழிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மூவி வாட்ச் பண்ணுறவங்க 3200னா அது ரோகி பண்ணுறவங்க 1800, பக்லைத்தை பண்ணுறவங்க 1400. அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதில் ஈக்கு மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டெசிமலில் வந்து கான்செப்ட் மூவ் ஆகும். ஸோ இப்போது ஈக்கு கண்டுபிடிக்கிறத பாருங்களேன். இப்போது எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ 12% வந்து வாட்ச் பண்ணல. அப்போது 12% வாட்ச் பண்ணலன்னா 100ல் மிச்சம் என்ன? 88%. அப்போ இந்த 5 பார்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்?
88%க்கு ஈக்குவலாக இருக்கும். 88 அப்போ இது புரியுதா? டெசிமலில் மூவ் ஆகுது தெரியுதா? அப்போ 5 பார்ட் 88னா ஒரு பார்ட் என்ன, ஒரு பார்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும்னு பார்த்தோம்னா 17.6%ஆக இருக்கும். ஒரு பார்ட் 17.6%னா 3 பார்ட் எவ்வளோ, 3 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், 2 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ இது மட்டும் டெசிமலில் போகும், பட் போனாலும் ஈஸியாக செம்ம நம்ம சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ இப்போது இதை இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இல்லை இதை டெசிமலில் கொண்டு போகணும், இல்லை டெசிமல் எனக்கு போகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறதையும் கேட்டுக்கோங்க. ஸோ இப்போது 12% இருக்குது, இங்கே மிச்சம் 88%. இதான கான்செப்ட். நம்ம இங்கே என்ன பார்த்தோம், 1%, அதாவது என்னது, டோட்டலாக ஈக்குமே 4000 தான். கரெக்டாக? அப்போ 100% 4000னா 1% எவ்வளோ, 1% எவ்வளோ, 1% 40 அப்படின்னு சொல்லிட்டு போன இதிலே பார்த்தோம். சாரி 100% 4000னா 1% வந்து 40ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டாக? 1% 40னா இங்கே எவ்வளோ 12%, இங்கே எவ்வளோ 88%. கரெக்டாக? அப்போ 12% 88%, அதை டேரெக்டாகவே கண்டுபிடிச்சிருங்க. இப்போ இங்கே 12% கண்டுபிடிச்சா என்ன வரும், 480 வரும். 480னா அப்போ 4000ல் 480 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், மிச்சம் வந்து லைக் 3520 இருக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்டு. ஸோ அப்போ இந்த 5 பார்ட்டு தான் 3520 அப்படின்னு போட்டுடலாம், டேரெக்டாகவே போட்டுடலாம். இப்போ இந்த 5 பார்ட்டு தான் நியூமரிக்கல். ஏன்னா நம்மளுக்கு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்ல வரேன்னா, எது எந்த இடத்துல எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எந்த மெத்தட் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு கிளம்பலாமோ அந்த மெத்தடை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம டெசிமலில் போனோம்னா டெசிமல் நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு வரும், ஒரு சில பேருக்கு வராது, கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ டேரெக்டாகவே வேல்யூவாக எடுத்துட்டோம். இப்போ நான் இதை ஃபுல்லாமே 88%ன்னு வச்சுக்கிறேன், இதை ஃபுல்லாத்தி 88%, இதை ஃபுல்லாத்தி 12%னாலே டேரெக்டாக நியூமரிக்குள்ளே இறக்கிடுவேன் நான். ஏன்னா பர்சன்டேஜுக்கு எனக்கு வேல்யூ தெரியும், ஒரு பர்சன்டேஜ் வந்து 40. அப்போ டேரெக்டாக நியூமரிக்குள்ளே இறக்கிட்டேன்னா எனக்கு டோட்டல் வேல்யூ கிடச்சிரும். அந்த வேல்யூவை அடுத்து நான் ரேஷியோ பொறுத்து பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த 5 பார்ட்டு தான் 3520னா ஒரு பார்ட் எவ்வளோ, ஒரு பார்ட் வந்து 704ன்னு வரும். அப்போ 3 பார்ட் எவ்வளோ, 2 பார்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சி வேல்யூவை அலைன் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் பண்ணியாச்சா? ஸோ இதுதான் வேல்யூஸ் அலைன் பண்ணியாச்சு. ஸோ ஈக்கானது அடுத்து அந்த பார்க்காதவங்க ஸோ எல்லாத்தையும் அலைன் பண்ணியாச்சு. இது டோட்டல் வருது. ஓகேவா? ஸோ முடிஞ்சு. இப்போ நம்ம சம்மிலேருந்து போகலாம். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க பார்த்தோம். which city has the highest number of viewers who watch the movie ரோகி? ஸோ எந்த சிட்டியில் வந்து ரோகி அதிகமாக வாட்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எந்த சிட்டி பார்த்தாலே உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியுது, சிட்டி இ தான். கரெக்டாக? அப்போ ஆன்சர் இ அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்ப்போமா? செகண்ட் கொஸ்டினில் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஆல் த சிட்டிஸ் ஹூ வாட்ச்டு எனி மூவி. அப்போ எனி மூவி அப்படின்னா லாஜிக் என்னது? ஸோ டோட்டலாக அதை சம் பண்ணுறோம். எதை சம் பண்ணுறோம்? இந்த இதை ஃபுல்லாத்தையும் சம் பண்ணுறோம். இதை ஃபுல்லாத்தையும் சம் பண்ணால் ஆன்சர். ஸோ இப்போ இதை ஃபுல்லாத்தையும் சம் பண்ணால் என்ன வரும், 0 2 10 17 மிச்சம் 1 16 16720 வருதா? பார்ப்போமா? இருக்குதா 16000 இருக்குல்ல. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்து என்னது? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த பீப்புள் ஹூ வாட்ச்டு த மூவி பக்லைத் ஃப்ரம் சிட்டி ஏபிடி. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா ரேஷியோனால என்ன அர்த்தம்? ஏதோ 2க்கு, அதாவது மினிமம் ஏதோ 2 கண்டுபிடிக்கணும் ரேஷியோ. அந்த ரேஷியோ எப்படி உருவாகுது பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஏதோ 2ன்னு சொல்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ரேஷியோ என்னவா இருக்குன்னா, ஏபிடியில் வந்து பக்லைத் மூவி பார்த்தவங்களோட கவுண்ட்டு, அதுக்கும் 2 people who watched the movie ரோகி ஃப்ரம் சிட்டி சிஎன்டிஇ. ஓகேவா? அப்போது ஏபிடியில் எங்கே, ஏபிடியில் வந்து பக்லைத் மூவி பார்த்தவங்க எத்தனை, ஏபிடியில் பார்த்தவங்கன்னு பார்த்தோம்னா 14 என்னது 14 34 42 52. ஸோ இப்போ இந்த 52க்கும் 52, அதாவது 5200க்கும் அடுத்து ரோகியும் வந்து சிஎன்டியில் பார்த்தவங்க எவ்வளோ, 3112க்கும் வந்து அடிச்சு கொடுத்து விளாடணும் ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சு கொடுத்து விளாடணும், பயங்கரமாக இருக்கும். சரி வாங்க நம்ம பொறுமையாக அடிச்சு கொடுப்போம். 5200 எங்கே கணக்கு எங்கே இருக்குது பார்த்தீங்களா? வேல்யூவே பெருசாக இருக்குது, ரேஷியோவே. அப்போ அந்தளவுக்கு பெருசாக போகும். 5200க்கும் 3112க்கும் அடிச்சு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிள், வேறு எந்த டேபிள் போக, 2 டேபிளே போவோம். 26 பொறுமையாக போவோம். 1 5 5 6, அடுத்து 7 7 8, அடுத்து 1 3 3 3. இங்கே பாருங்களேன், இதை ஒரு வாட்டி அடிச்சேன்னா என்ன வந்துடும் பாருங்கள், 650 வந்துடுமா? ஸோ இப்போ 650 ஆல்ரெடி ஆப்ஷன் ஏவாக இருக்குது. டடடா 2 6 8 2 16, அவ்வளோதான். ஸோ வந்துருச்சா? இதுக்கு அடுத்து அப்போ அடிக்க முடியாது. அப்போ ஆன்சரை பார்த்து இந்த ஆப்ஷனை பார்த்தாலே போட்டு போயிடுவேன். அவ்வளோதான் இந்த ஆன்சரு. அடுத்து
ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ வாட்ச் த மூவி ரோகி ஃப்ரம் ஏபிசிடி. சூப்பர். ஸோ ஏபிசிடியில் வந்து ரோகியை பார்த்தவங்க எத்தனை பேர்? 18. இதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 32, 42, 50, 60. அப்போ 15 ஆன்சர், 1500 ஆன்சர். ஆட் பண்ணி டிவைடட் பை 4 போடுறது தானே ரேஷியோ. என்னென்ன இருந்துச்சு? மறந்து போச்சு. 1600 இருந்துச்சு. அடுத்து 1600. அடுத்து என்ன இருந்துச்சு? மறந்து போச்சு. இருங்க 1800. அடுத்து 1000, 1800 இருந்துச்சு. கரெக்டாக 1000, 1800. நான் ஜீரோலாம் மைண்டில் வச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 ஜீரோ அதை கேன்சல் பண்ணி விட்ருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 4 போடணும். 4 போட்டோம்னா நம்மளுக்கு நான் வந்து ஜீரோவை கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுவேன். எப்படி? 16, 14, 32, 42, 50, 60. அப்போ 60 டிவைட் பை 4னா 15. அப்போ 15னா 2 ஜீரோ சேர்த்தா 1500. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஓகே, கடைசி சம், 5வது சம். இந்த சம்மு உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் ட்ரை பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒன்றுமே இல்லை, நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி ஒரு சில பிகினர்ஸ் இருக்கலாம், பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் அப்படின்ற கொடுத்துருந்தா அந்த கொஸ்டினுக்கு எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கலாம். எப்படின்றத ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வருது. அதாவது இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸில் எப்படி வரும்னா, இப்போ இதுக்கு அதாவது ஜஸ்ட் இப்போ ஏக்கு பி எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும். அப்போ இந்த இடத்துல கம்பேரிசன் உருவாகுது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மாதிரி கம்பேரிசன் கண்டிப்பாக வந்து 2 குவான்டிட்டிஸ், 2 இது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த 2 வச்சு தான் கம்பேரிசன் வரும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் 2 இருக்கும். எங்கன்னு பாருங்கள், எதை கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். பிசிடியில் மூவியை வாட்ச் பண்ணியிருக்காங்க. எந்த மூவியை? பக்லைத் மூவி வாட்ச் பண்ணுவாங்க. அது ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் வருமா? ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சும்மா அந்த பிசிடியில் வந்து பக்லைத் மூவி வாட்ச் பண்ணவங்க எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் தென் ஏடிஇயில் ரோகி மூவி வாட்ச் பண்ணவங்க, அவன் வந்து ஒய். அப்போ அந்த ஒய்க்கும் எக்ஸுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ், இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக பர்சன்டேஜ்னா ஜஸ்ட் வந்து எக்ஸ் பை ஒய் 100 போட்டு அடிச்சு கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மோர் ஆர் லெஸ். அப்போ எதை கம்பேர் பண்ண, எது கூட கம்பேர் பண்ணுறோன்னா செகண்ட் உள்ள டேட்டா என்னது? நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ கம்பேர் பண்ணுற ஒய்யை கீழே போட்டுட்டு மேலே என்ன போடணும் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸை போடணும். ஒய் மைனஸ் எக்ஸ், அந்த டிஃபரன்ஸை போட்டு இன்டூ 100 போட்டால் அதுதான் வந்து இந்த இதில் உள்ள பர்சன்டேஜ். நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். இப்போது நார்மலாக எனக்கு வந்து பிசிடிக்கு பக்லைத் மூவி பார்த்தவங்களோட ஒரு நம்பரும் ஏடியில் ரோகி மூவி பார்த்தவங்களோட லிஸ்ட்டும், இது ரெண்டையும் ஜஸ்ட் பர்சன்டேஜ் மட்டும் போடுனா நான் சிம்பிளாக எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 100 போட்டு போயிடுவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு அவங்க கேட்குறது பர்சன்டேஜ் தான். அப்போ நான் இப்படி போட்டு போயிடுவேன். ஆனால் அவங்க கேட்குறது எத்தனை பர்சன்டேஜ் மோர் ஆர் லெஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது எது கூட கம்பேர் பண்ணுறோமோ அதை கீழே போட்டுறணும். மேலே வந்து அந்த ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸை போடணும். போட்டு இன்ட்டு 100. இப்படி தான் வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்படி கண்டுபிடிச்சி இந்த 5 ஆன்சரில் எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சால்வ் பண்ணுறேன். ஓகே, டாட்டா, பை பை.